செங்கல்பட்டு மாவட்டம் நெடுங்குன்றம் பகுதியில் இளைஞர்கள் சிலர் வீச்சறிவாளுடன் தகராறில் ஈடுபடும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரம் விளையாட்டின் போது ஏற்பட்ட மோதலில் ஆபாசமாக திட்டியபடி கேரம் போர்டை அடித்து உடைத்த அந்த இளைஞர்களின் செயல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த வன்முறை சம்பவம் குறித்து போலீசார் தற்போது தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பிரேக் பழுதடைந்ததால் தனியார் பள்ளி வேன் மதில் சுவர் மீது மோதி விபத்திற்குள்ளானது. மாசிலாபாளையத்தில் நிகழ்ந்த இந்த விபத்தில் வேனில் குழந்தைகள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. விபத்தில் காயமடைந்த ஓட்டுநர் உள்ளிட்ட 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அதிமுக வேட்பாளர்களுக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பால் 4 வழிச்சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பரமக்குடி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக டாக்டர் முத்தையாவும், முதுகுளத்தூர் தொகுதி வேட்பாளராக மலேசியா பாண்டியும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சென்னையிலிருந்து வந்த அதிமுக வேட்பாளர்கள் இருவருக்கும் பரமக்குடி அருகே மர்ச்சுக்கட்டு என்ற இடத்தில் கட்சி தொண்டர்கள் வரவேற்பளித்தனர். 4 வழிச்சாலையை மறித்தபடி அதிமுக வேட்பாளர்களுக்கு வரவேற்பளிக்கப்பட்டதால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கொளுத்தும் வெயிலில் குழந்தைகள், பெண்கள் வாகனங்களில் காத்திருந்த நிலையில் ஆத்திரமடைந்த சில வாகன ஓட்டிகள் வழிவிடக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் அருகே மூதாட்டியிடம் தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்றவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ரெட்டிக்குளம் அருகே கோவிலுக்கு சென்ற மூதாட்டியிடம் விலாசம் கேட்பது போல் நடித்து 5 சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலையில் நடந்து சென்ற மூதாட்டியிடம் முகமூடி அணிந்து பைக்கில் வந்த இருவர் செயின் பறிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மர்ம நபர்கள் குறித்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு செவ்வாப்பேட்டை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே பேருந்தில் பெண்ணிடம் தங்கச் செயின் பறிக்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேனிப்பட்டி நோக்கி சென்ற அரசு பேருந்தில் பயணம் செய்த 52 வயது காவேரி என்ற பெண்ணின் 2 பவுன் தங்கச் செயின் மாயமானது பரபரப்பை ஏற்படுத்தியது. டிவிஎஸ் கார்னர் அருகே சென்றபோது நகை காணாமல் போனதை உணர்ந்த அவர் கதறி அழுத நிலையில் ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தி பயணிகளை இறக்காமல் எஸ்பி அலுவலகம் முன் கொண்டு சென்றார். பின்னர் போலீசார் பயணிகளிடம் விசாரணை நடத்திய நிலையில் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். திருவள்ளூர் அருகே மாநகர பேருந்து கார் மோதி விபத்திற்குள்ளானதில் தம்பதி உயிரிழந்தனர். திருவள்ளூர் அருகே மாநகர பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் கணவன் மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேப்பம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் மனைவி கீதா மற்றும் பேத்திகளுடன் காரில் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தார். சேவாப்பேட்டை அருகே சென்றபோது ரவிச்சந்திரனுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு கார் கட்டுப்பாட்டை இழந்து அரசு பேருந்தில் மோதியது. இந்த விபத்தில் ரவிச்சந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த கீதா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காரில் இருந்த பேத்திகள் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் அருகே லாரி மோதியதில் பைக்கில் சென்ற இளைஞர்களின் உயிர் பறி போனது. திருவள்ளூர் அருகே பைக்கில் சென்ற 2 இளைஞர்கள் லாரியில் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தண்டலம் பகுதியில் ஆபத்தான சாலை வளைவில் கடக்க முயன்றபோது எதிரே வந்த லாரியில் மோதி இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. தொடர்ந்து அப்பகுதியில் இதுபோன்ற விபத்துகள் நிகழ்ந்து வருவதால் எச்சரிக்கை பலகை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர்ல கிணத்துல விழுந்த ஒரு சின்ன பையனை போலீசார்
கயிறு கட்டி பத்திரமா மீட்டிருக்காங்க. கடலூர் மாவட்டம் கெங்கைகொண்டான் அருகே கிணற்றில் தவறி விழுந்த 10 வயது சிறுவனை துரிதமாக செயல்பட்டு பத்திரமாக மீட்ட போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கெங்கைகொண்டான் பகுதியைச் சேர்ந்த சிறுவன் கோவில் விசேஷத்தின் போது நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அப்பகுதியில் உள்ள கிணற்றில் தவறி விழுந்துள்ளார். அப்போது அந்த பகுதியில் ரோந்து பணியில் இருந்த சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் சங்கர் மற்றும் காவலர் லியோஹத் கான் கயிற்றின் உதவியுடன் கிணற்றிலிருந்து அந்த சிறுவனை பத்திரமாக மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். மூதாட்டியின் கழுத்தை அறுத்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறத ஒரு சம்பவம். இது குறித்து விரிவாக பார்க்கலாம். திருவண்ணாமலை அருகே வீட்டில் தனியாக வசித்து வரும் மூதாட்டியின் கழுத்தை அறுத்து மர்ம நபர்கள் நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கலசப்பாக்கம் வட்டம் வீரல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சின்ன குழந்தை பால் விற்கும் தொழில் செய்து வந்தார். கடந்த 2 நாட்களாக இவர் பால் விற்பனைக்கு வராததால் அதே கிராமத்தைச் சேர்ந்த நபர் மூதாட்டியின் மகளுக்கு தகவல் அளித்துள்ளார். இதையடுத்து அவரது மகள் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது மூதாட்டி இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த நிலையில் அவர் அணிந்திருந்த நகைகள் மாயமாகியுள்ளன. இதையடுத்து மூதாட்டி மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகரன் நேரில் விசாரணை மேற்கொண்ட நிலையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கோழி வண்டியில குட்காவை கடத்திட்டு வந்த 2 பேர் போலீஸ்ல சிக்கியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மைசூரிலிருந்து கோழி வண்டியில் குட்கா கடத்தி வந்த 2 போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் மங்களம் சாலையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கோழி ஏற்றி செல்லும் வாகனத்தின் கதவு மற்றும் மாற்று சக்கரத்தினுள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 21 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. வாகனத்தையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். ஓடுற ரயில்ல இறங்க முயன்றப்ப தடுமாறி விழுந்த பயணி நல்வாய்ப்பா ரயில்வே ஊழியரால காப்பாற்றப்பட்டிருக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலம் போரிவாலி ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் இருந்து திடீரென பயணி ஒருவர் தனது உடைமைகளுடன் இறங்க முயன்ற போது நிலை தடுமாறிய அந்த பயணி தவறி கீழே விழும் நிலை ஏற்பட்டது. ஆபத்தை உணர்ந்து நடைமேடையில் இருந்த ரயில்வே ஊழியர் உடனடியாக ஓடிச் சென்று அவரை பிடித்து காப்பாற்றியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் ரயில்வே ஊழியரின் இந்த செயல் பாராட்டை பெற்று வருகிறது. இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதலுக்கு பதிலடியா ஈரானும் தாக்குதல் நடத்திட்டு வரக்கூடிய சூழல்ல இஸ்ரேல்ல பல குடியிருப்புகளும் கடைகளும் கடுமையா சேதமடைஞ்சிருக்கு. மத்திய இஸ்ரேல் மற்றும் டெல் அவிவ் பகுதிகளில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பல அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. மேலும் தாக்குதலில் வாகனங்கள், கட்டிடங்கள் சேதமடைந்த நிலையில் தொடர்ந்து மீட்பு படையினர் அங்குள்ள இடிபாடுகளை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சவுதியில் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 எனப்படும் நடவடிக்கையின் 84வது கட்டமாக சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியதாக அறிவித்துள்ளது. ஈரானிய வான்படை மற்றும் கடற்படை இணைந்து நடத்திய இந்த தாக்குதலில் திட மற்றும் திரவ எரிபொருள் ஏவுகணைகள், ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் குடிசை வீடு தீப்பற்றி எரிந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் சங்கரி என்பவர் சமைக்கும் போது எதிர்பாராத விதமாக மண்ணெண்ணெய் கேன் தீப்பற்றியுள்ளது. தீ மலமளவென பரவிய நிலையில் தீயை அணைக்க முயன்ற மீனாட்சி மற்றும் அவரது 13 வயது மகள் சங்கரி படுகாயமடைந்துள்ளனர். படுகாயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
உறவினர் வீட்டில் விட்டுச் சென்ற ஆட்டோவை நோட்டமிட்டு திருடிய நபர்களால் பரபரப்பான சூழல் நிலவியது. செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் அருகே 2 நாட்களாக நோட்டமிட்ட மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து ஆட்டோவை திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சதானந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த ராமன் கேஸ் லீக்கேஜ் பிரச்சனை இருந்ததால் தனது ஆட்டோவை பயன்படுத்த முடியாமல் உறவினர் வீடான TTK நகர் பகுதியில் உள்ள DK சிதம்பரனார் தெருவில் நிறுத்தி வைத்துள்ளார். மேலும் கேஸ் நிரப்பி ஆட்டோவை இயக்கினால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை மதுரவாயில் அருகே காரில் மூட்டை மூட்டையாக பணம் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அந்த பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். வானகரம் சர்வீஸ் சாலையில் ஒரு வாகனத்திலிருந்து மற்றொரு வாகனத்திற்கு பண மூட்டைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போது அங்கு சென்ற தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அந்த பணம் டாஸ்மாகில் வசூல் செய்யப்பட்டவை என கூறப்பட்டாலும் உரிய ஆவணங்கள் இல்லாமல் வருமான வரித்துறையினரிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டது. சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக இயந்திரங்கள் மூலம் எண்ணப்பட்டதில் மூட்டைகளில் மொத்தம் 5,57,72,200 ரூபாய் பணம் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு சம்பந்தப்பட்டவர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி வீட்டில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான பரிசு பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ளனர். ஆறுமுகநேரி பகுதியில் உள்ள தாவேக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பொன் இசக்கி என்பவரது வீட்டில் பரிசு பொருட்கள் பதுக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. இதில் கட்சியின் விசில் சின்னம் பொறிக்கப்பட்ட 4000 சில்வர் தட்டுகள் மற்றும் 16 குக்கர்கள் சிக்கின. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை ஆறுமுகநேரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்த அதிகாரிகள் பொன் இசக்கி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுபோதையில் காரை இயக்கி விபத்து ஏற்படுத்திய வழக்கில் கோல்ஃப் வீரர் டைகர் வுட்ஸ் கைது செய்யப்பட்டுள்ளார். உலக புகழ்பெற்ற கோல்ஃப் வீரர் டைகர் வுட்ஸ் மதுபோதையில் அமெரிக்காவின் புளோரிடாவில் காரை இயக்கிய போது கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழாக கவிழ்ந்து விபத்திற்குள்ளானார். இந்த விபத்தை தொடர்ந்து மதுபோதையில் காரை இயக்கிய புகாரில் டைகர் வுட்ஸை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் கார் விபத்திற்குள்ளாகி சேதமடைந்த நிலையில் சாலையோரம் கவிழ்ந்து கிடந்த புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. எந்த முன் அறிவிப்பும் இன்றி மர்ம நபர்கள் ஏரியின் மதகை திறந்ததால் பயிர்கள் மூழ்கி விவசாயிகள் கதறி அழுதனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே உள்ள பானாவரம் பெரிய ஏரியின் மதகை மர்ம நபர்கள் நள்ளிரவில் திறந்ததால் சுமார் 300 ஏக்கர் அளவிலான அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. அதிகாலையில் வயலுக்கு சென்ற விவசாயிகள் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். ஆள் நடமாட்டமா இல்லாத ஒரு ராத்திரி நேரத்துல ஏதோ ஒரு கயவன் போயிட்டு இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலை செய்யறான். தப்பு பண்ணவனை தண்டிக்கணும். அது அரசு ஊழியர் இருந்தாலும் சரி, அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, சட்டம் எல்லாருக்கும் ஒன்னதுதான். அதனால யார் தப்பு பண்ணினாலும் இந்த முறை நடவடிக்கை எடுக்கணும். இதையடுத்து வேளாண் அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர்.